வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு அதாவது மார்ச் 17ஆம் தேதியோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தேர்வு நோக்குல சட்டன்னு ஒரு அலசலசிடலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல முக்கியமான விருதுகள், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சில அப்டேட்ஸ், கீழடிய பத்தின ஒரு சூப்பரான செய்தி, உலக நிகழ்வுகள், ஸ்போர்ட்ஸ், கடைசியா தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸை ஒரு விரைவு பார்வையா பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி விருதுகளும் அங்கீகாரங்களும். இலக்கிய உலகத்துல சமீபத்துல கிடைச்சிருக்கிற பெரிய கௌரவங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது நம்மளோட கலை மற்றும் கலாச்சார பகுதிக்கு ரொம்பவே முக்கியமானது. அடேங்கப்பா, நாட்டோட மிக உயரிய இலக்கிய விருதான 60வது ஞானபீட விருது இந்த முறை கவிஞர் வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல நாம தேர்வுக்காக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அகிலன் மற்றும் ஜெயகாந்தனுக்கு பிறகு இந்த மிகப்பெரிய விருதை வாங்குற 3வது தமிழ்நாடுமே இவர்தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்ததா சாகித்ய அகாதமி விருது. இது மூத்த எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு கிடைச்சிருக்கு. எந்த பிரிவுலன்னு பாத்தீங்கன்னா இலக்கிய விமர்சனம். எந்த புத்தகத்துக்காகனா தமிழ் சிறுகதையின் தடங்கள். இந்த புத்தகத்தோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புதுசான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அறிவிப்பு. எழுத்தாளர் ஜெயமோகன் வாழும் தமிழ் விருதுன்னு ஒரு புதிய விருது நிறுவியிருக்காரு. இதோட பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா? 1 கோடி ரூபாய். அப்பா, உலக அளவுல இலக்கியத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய அங்கீகாரமா இது இருக்கும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 3 விருதுகளையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம். ஞானபீட விருது வைரமுத்து, சாகித்ய அகாதமி தமிழ்ச்செல்வன், வாழும் தமிழ் விருது ஜெயமோகனால் நிறுவப்பட்டது. இது கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இலக்கிய உலகத்திலிருந்து அப்படியே அறிவியல் உலகத்துக்கு பயணம் பண்ணலாம். இங்க நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் காத்திருக்கு. ஒரு விண்வெளி சாதனையாளர், நம்ம டிஜிட்டல் உலகத்தை பாதுகாக்க ஒரு புது முயற்சி, அப்புறம் இமயமலையில ஒரு புது உயிரினம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவோட பிறந்தநாள். விண்வெளிக்கு போன முதல் இந்திய வம்சாவளி பெண் என்கிற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு ஒரு கூட்டுத்தரவல் தெரியுமா? இவங்களோட நினைவா இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கிட்டு வராங்க. நம்ம டிஜிட்டல் உலகத்துல சைபர் தாக்குதல்ங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வா கனெக்ட் சேஃப் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவோட முதல் பிரத்யேக சைபர் பாதுகாப்பு மையத்தை டெலாய்ட் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் நம்ம நாட்டோட அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கிறது தான். இது தேசிய பாதுகாப்புல ஒரு பெரிய மைல்கல். இப்போ இயற்கையோட ஒரு புது அதிசயத்தை பார்க்கலாம். நம்ம கிழக்கு இமயமலை பகுதியில 2 புது வகையான அந்துப்பூச்சிகளை இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு காலோசெரா ஹாலோவாயி, இது சிக்கிம்ல. இன்னொன்னு அசூரா புக்ஸா, இது மேற்கு வங்காளத்துல. இந்த பெயர்களையும் இடங்களையும் கவனமா குறிச்சு வச்சுக்கோங்க, தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. அறிவியல் முன்னேற்றங்களை பார்த்தோம். இப்போ நம்மளோட வேர்களை தேடி போலாம். தமிழ்நாட்டோட தொன்மையையும் இப்போதைய பொருளாதாரத்தையும் இணைச்சு பார்க்க போறோம். அகழ்வாராய்ச்சியும் வர்த்தகமும் இந்த பகுதியில முக்கிய இடம் பிடிக்குது. இந்த நம்பரை பாருங்க, 11. இது வெறும் நம்பர் இல்ல, சங்ககால தமிழர் வரலாற்றோட மிக முக்கியமான அத்தியாயமான கீழடி அகழ்வாராய்ச்சியோட அடுத்த கட்டத்தை குறிக்குது. ஆமாங்க, 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. கீழடி மட்டும் இல்ல, அதோட சேர்த்து கொர்க்கை, அழகன்குளம், கங்கை கொண்ட சோழபுரம், வசவசமுத்திரம்னு மொத்தம் 8 வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடத்த இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியிருக்கு. இது ஒவ்வொன்றும் நம்மளோட பழம்பெரும் வரலாற்றோட புது பக்கங்களை திறக்க போகுது. இப்போ பொருளாதார செய்திகளுக்கு வருவோம். இந்த $4 பில்லியன் அப்படிங்கிறது பிப்ரவரி மாசத்துல அமெரிக்கா கூட நமக்கு இருந்த வர்த்தக பற்றாக்குறை. சிம்பிளா சொல்லோம்னா, நாம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சதை விட அங்க இருந்து $4 பில்லியன் அளவுக்கு அதிகமா இறக்குமதி செஞ்சிருக்கோம். போன ஸ்லைட்ல பார்த்த அந்த வர்த்தக பற்றாக்குறைக்கு இதுதான் பின்னணி. அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா இறக்குமதி வரி விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவோன்னு நம்ம மத்திய வர்த்தக அமைச்சகம் உறுதியா சொல்லிடுச்சு. இந்திய பொருளாதாரத்திலிருந்து இப்போ உலக அரங்குக்கு போலாம். அங்க வனவிலங்குகளை பாதுகாக்க நடந்த ஒரு பெரிய நடவடிக்கை பத்தியும், தடகள போட்டியில இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு வீரர் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆபரேஷன் தண்டர், இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்போலும் உலக ஜுங்கு அமைப்பும் சேர்ந்து 134 நாடுகள்ல நடத்திய ஒரு பிரம்மாண்டமான வனவிலங்கு கடத்தல் தடுப்பு நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கையால ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. உலகளாவிய ஒத்துழைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். விளையாட்டுத் துறையில இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் நியூஸ். டெல்லியில நடந்த உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில உயரம் தாண்டுதல் பிரிவுல நம்ம இந்திய வீரர் ஷைலேஷ்குமார் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்கார். சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன் மாதிரி. இன்னைக்கு நாம பார்த்ததுல தேர்வுக்கு ரொம்ப அவசியமான தகவல்களை ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம். கவனமா மனசுல பதிய வச்சுக்கோங்க.
இந்த 5 முக்கிய பாயிண்ட்டையும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 60வது ஞானபீட விருது வைரமுத்து. கீழடி அகழ்வாராய்ச்சி 11ஆம் கட்டம். தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலின் ஆசிரியர் எஸ். தமிழ்செல்வன். கனெக்ட் சேஃபை அறிமுகப்படுத்தியது டெலாய்ட். கடைசியா நேற்றைய தினம் மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். இதையும் மறந்துடாதீங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த தலைப்புகள்ல குரூப் 1 மெயின்ஸ்ல ஒரு விரிவான கேள்வியா கேட்கப்பட அதிக வாய்ப்புள்ளது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழடி அகழ்வாராய்ச்சியா இல்ல இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவா? ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறது தேர்வுக்கு ரொம்பவே உதவும். மீண்டும்